வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தூத்துக்குடியில் அரசு மருத்துவமனை செவிலியரை அவரது கணவரே கத்தியால் குத்தியும் பெட்ரோல் ஊற்றி எரித்தும் கொலை செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடு ரோட்டில் நடந்த கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? செவிலியரை நடு ரோட்டில் வைத்து கொலை செய்த கணவன் போலீசில் சரணடைந்திருக்கிறார். நடந்தது என்ன? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சங்கரலிங்கபுரம் கீழத்தெருவை சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன். இவர் இஸ்லாம் மதத்திற்கு மாறி தன்னுடைய பெயரை அக்பர் இப்ராஹிம் என்று மாற்றி வைத்துள்ளார். இவருக்கு ஐயம்மாள் என்ற மனைவியும் 3 மகன்களும் உள்ளனர். கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதால் இருவரும் பிரிந்து வாழ்கின்றனர். 45 வயதான ஐயம்மாள் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வந்தார். பணியின் காரணமாக மருத்துவமனை அருகே அண்ணாநகர் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தன்னுடைய பிள்ளைகளுடன் தங்கியிருந்தார். மருத்துவமனையில் பணி முடித்து வீட்டிற்கு செல்ல அண்ணாநகர் சாலையில் நடந்து வந்த ஐயம்மாள் கத்தியால் குத்தப்பட்டும் பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்டும் இறந்து கிடந்தார். பாளையங்கோட்டை போலீசார் ஐயம்மாளின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். திருநெல்வேலி மாநகர காவல்துறை துணை ஆணையர் சீனிவாசன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆய்வு மேற்கொண்டார். வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த ஐயம்மாளிடம் கணவர் பாலசுப்ரமணியன் வாக்குவாதம் செய்து சண்டையிட்டதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தான் வைத்திருந்த கத்தியால் ஐயம்மாளை குத்தி கொலை செய்து பெட்ரோல் ஊற்றி எரித்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. மனைவியை கொலை செய்துவிட்டு தலைமறைவான பாலசுப்ரமணியனை போலீசார் தேடி வந்த நிலையில் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் அவர் சரணடைந்தார். பாலசுப்ரமணியை கைது செய்த போலீசார் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்தன. கோவில்பட்டி நகர பாஜக தலைவராக இருக்கக்கூடிய பாலாவை அவருடைய வீட்டிற்குள் புகுந்து அரிவாள் காட்டி மிரட்டி இருக்கிறார் பாலசுப்ரமணியன். கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் பாலா அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் பாலசுப்ரமணியன் வீட்டை சோதனை செய்தனர். பாலசுப்ரமணியன் வீட்டு சுவர்களில் பல்வேறு சங்கேத வார்த்தைகள் வரைபடங்கள் ஒட்டப்பட்டு இருந்தன. சைத்தானின் நாடகம், பாவத்தின் சம்பளம், மரணம் என்ற வாசகங்கள் அடங்கிய பேப்பர்களும் சுவரில் ஒட்டப்பட்டு இருந்தன. மேலும் பிரதமர் நரேந்திர மோடி, விவேகானந்தர் படங்களும் ஒட்டப்பட்டு இருந்தன. இவற்றை பார்த்து அதிர்ச்சியடைந்த போலீசார் பாலசுப்ரமணியனை பிடித்து விசாரணை நடத்தினர். அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று சான்றிதழ் வைத்திருந்ததால் அவரை பிடித்து சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மனநல மருத்துவமனையில் அனுமதித்தனர். மனநல மருத்துவமனையில் 6 மாத சிகிச்சை பெற்று வீட்டிற்கு வந்த பாலசுப்ரமணியன் தற்போது மனைவியை கத்தியால் குத்தியும் பெட்ரோல் ஊற்றி எரித்தும் கொலை செய்திருக்கிறார். அரசு மருத்துவமனையின் செவிலியர் நடு ரோட்டில் கணவரால் கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.